புதிய நியூ சீரிஸ் ஆரம்பிக்கிறோம். அதில் என்னென்னா ஷீ ஷார்ப் இன் தமிழ். ஓகேங்களா? ஷீ ஷார்ப்பை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் த பேசிக்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பேசிக் லெவலில் ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி சி ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எப்படின்றத நான் சொல்லித்தரேன், எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சி ஷார்ப் என்ன இது ஒரு டெக்னாலஜி. இது மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ சி ஷார்ப் எழுதுறதுக்கு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ ஒரு முக்கியமாக இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோ இல்லைனா நம்ம நார்மலாக நோட் பேடில் டைப் பண்ணி கூட கம்பைல் பண்ணி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு தேவை நம்மளுக்கு அந்த எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். மிஷினில் எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது ரன் ஆகும். ஸோ இல்லைனா விஎஸ் கோட்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் எப்படி படிக்கும்போது நோட் பேடில் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம நோட் பேடில் பண்ணுவோம். எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் நோட் பேடில் நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணி நோட் பேட்லையும் டைப் பண்ணி கம்பைல் பண்ணி பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராக்டிஸ்க்கு. ஸோ பட் இல்லைனா விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ தான். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இன்ஸ்டால் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேசிக்காக நோட் பேடை ஓப்பன் பண்ணுறேன். நோட் பேட் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது முழுக்க முழுக்க தமிழில் சொல்லி தரதுனால தமிழில். ஸோ ஏதேனும் மிஸ்டேக் இருந்தால், ஸோ அனுபவசாலிங்க இருப்பீங்க, ஏதேனும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கணும். ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரியாததும் இருக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இதில் நான் கவர் பண்ணாத விஷயத்துங்களை நீ மற்ற வீடியோஸை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், தப்பில்லை. நான் தான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் என்றைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் தவிர அதர் தென் தட் இஷ்யூ. சரிங்களா? தேங்க்யூ. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த எனி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் வித் ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்கும். கிளாஸ்னால் என்னன்றதை நம்ம பார்ப்போம். சின்டாக்ஸ் அதுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வந்து சி ஷார்ப் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராம். கேஸ் சென்சிட்டிவ்னா ஒரு சில சின்டாக்ஸ் இருக்குது. அது கேப்ஸ்னால் கேப்ஸில் இருக்கணும், ஸ்மால்னால் ஸ்மால் கேரக்டரில் இருக்கணுன்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ பப்ளிக் பப்ளிக் கிளாஸ் நேம். ஸோ நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நம்பர் 2 கர்லி பிரேஸ்க்குள்ளே என்ன வந்தாலும் நம்மளுக்கு தேவையானதை எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ எனி டைம் நம்ம இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணும்போது ஃபஸ்ட் ப்ரோக்ராம்ன்ற நேம் வச்சு தான் கால் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சி ப்ரோக்ராம் படிச்சிருந்தா ஸோ பேசிக்காக ஐடியா இருக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு டவுட்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு மெத்தட் நேம் இருக்கணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. சரிங்களா? ஸோ மெயின். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு கிளாஸோட நேமு, செகண்ட் லைன் வந்து மெத்தட் நேம். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா எம் வந்து கேபிட்டலில் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் எம் கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் த ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ என்ன ஒரு ப்ரோக்ராமில் நம்மளுக்கு நிறைய ஒரு கிளாஸ்க்குள்ளே மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கலாம். ஆனால் எப்போதும் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது மெயின் மெத்தடை தான் என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு ரன் ஆகும். ஸோ மெயின் மெத்தட்லேருந்து தான் நம்ம அதர் மெத்தட்ஸை கால் பண்ண முடியுமா தவிர ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரோக்ராம் போய் அதர் மெத்தடை கால் பண்ணாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று சி ஷார்ப் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ். நம்பர் 2 மெயின் மெத்தட் இஸ் என்ட்ரி பாயிண்ட். நம்பர் 2 இதை நம்ம தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஒரு ஃப்ரெஷரோ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மெத்தடுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். நம்மளுக்கு இல்லை என்னென்னா ஒரு லைனை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் எடுக்கிறதுலாம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் எப்படி ஒரு லைனை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோம், console டாட் ரைட் லைன். ஸோ இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதணும். டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி கேப்ஸில் இருக்குது, டபிள்யூ கேப்ஸில் இருக்குது, எல் கேப்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ். ஸோ சி ஷார்ப்பு உருவாக்கியிருக்கிற கிளாஸ், கன்சோல்ன்றது ஒரு கிளாஸ், ரைட்லேன்றது ஒரு மெத்தடு. ஸோ அதை ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும் நினைக்கிறோமோ அது இங்கே டைப் பண்ணுறேன். கம் டு சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் இன் தமிழ்னு டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ஒரு லைனை முடியுதுன்னா செமிகோலன் கண்டிப்பாக வைக்கணும்.
ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் சரிங்களா. இது ஸ்டேட்மெண்ட் லைனில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதே போல் இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறது கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த லைனுக்குள்ளே மூடியிருக்கு. அதே போல் இங்கே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம சேவும் பண்ணலை, இன்னும் கம்பைலும் பண்ணலை. ஸோ இது வரைக்கும் இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான். எப்படி நம்ம ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி இது ஃபைலில் டைப் பண்ணுறோம் அந்த மாதிரி தான். பட் இதுக்கும் இன்னும் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதுக்கு என்னென்னா நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை யூஸிங் சிஸ்டம்னு இதை வந்து நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நேம் ஸ்பேஸ்ன்றது செட் ஆஃப் லைப்ரரிஸ். இதை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நேம் ஸ்பேஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் கேன் பி ரெஃபர்ட் லேட்டர் சரிங்களா. ஸோ இப்போது ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம கிளாஸ்க்குள்ள மெத்தடு இதெல்லாம் ஒரு ஸ்பேஸ் இண்டன்னு சொல்லுவோம். நம்ம அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இண்டென்ட் ஆகி கரெக்டாக வரும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா. இப்போதைக்கு நோட் பேடில் இருக்கிறனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல்னால் இப்போ நம்ம டைப் பண்ணிக்கிற லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம லாங்குவேஜை மாற்றுறதுக்கு பற்றி கம்பைல் சொல்கிறோம் சரிங்களா. சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டர் குலா C# பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட் ப்ரோக்ராம் .cs சேவ் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக இங்கே டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டெக்ஸ்ட்டுன்னு இருந்தாலும். பட் டெக்ஸ்ட்னா ஒரு txt ஃபைலை ரெஃபர் பண்ணுது. இங்கே .csனா C# ரெஃபர் பண்ணுது. சேவ் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை சரிங்களா. சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணும்போது என்ன சொல்ல போகுதுன்னா, இதை கம்பைல் பண்ணுறது ஒரு டூல் வேணும். நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போது இது ஜஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்கோம். இது இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இமேஜின் பண்ண ரியல் லைஃப்பில் ஒரு இன்னொருத்தர் ஒரு யூசருக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும்போது அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான், அதான் அதுக்கு பேர் EXEன்னு சொல்கிறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே விஷுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுறேன். விஷுவல் ஸ்டுடியோ என் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் தெரியுது பார்த்தீங்க ஓரில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்னு இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோட கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் இதில் 4 எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எதை சூஸ் பண்ணி பண்ணாலும் கம்பைல் ஆகும் சரிங்களா. உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி ஃப்ரீ ஓப்பன் வெர்ஷன், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என் மிஷினில் வேறு இருக்குது ஹையர் வெர்ஷன்ஸு. இப்போ இதெல்லாம் லைசன்ஸ்டு வெர்ஷன், அதை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ண ஃபைல் பாத்துக்கு ஃபஸ்ட்டு மூவ் ஆகணும். இது ஒரு பாத்து காமிக்குது. இந்த பாத்தில் போய் நம்ம கம்பைல் பண்ணோம் இந்த ஃபைல் இங்கே ஃபைல் இல்லைன்னு எரர் சொல்லும். பட் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாத்துக்கு போயிடணும். ஸோ நான் ஃபைலை வச்சுருக்க பாத்து CKULE/C# ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன் இந்த பாத்தில் சரிங்களா. சாரி CD பார்த்தீங்கன்னா CD ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாத்துக்கு போயிடும். இப்போ இங்கே போய் dir கொடுத்தோன்னா நான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரோக்ராம்.cs இது மட்டும்தான் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபைலை நம்ம கம்பைல் பண்ணோம். அதுக்கு என்ன கமாண்ட் சொல்கிறாங்கன்னா CSC ஸ்பேஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராம்.csன்னு நம்ம பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கான தேவையானது. ஸோ இப்போ இது என்ன சொல்லிடுச்சு, கம்பைல் பண்ணி பக்காவாக கிளியர் ரெடி ஆகிடுச்சு, ஃபைலை கம்பைல் பண்ணிடுச்சு, எந்த எரரும் இல்லை. இப்போ நான் போயிட்டு அகைன் dirன்னு போடுறேன். dir போட்டோன்னே இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் இருக்குது. இந்த CS ஃபைல் என்ன பண்ணிருக்கு, இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கு .exe. இந்த EXEன்றது என்னன்னா, நம்ம ரியல் டைமில் ஒரு இன்டர்வியூ போகும்போது கேட்பாங்க வாட் இஸ் அசம்பிளின்னு கேட்பாங்க. ஸோ ஒன் இஸ் ஸ்டாண்டர்லோன் ஃபைல் EXEன்னு சொல்கிறோம் அதை, இன்னொன்று DLன்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் ஒரு அசம்பிளி ஃபைலை ஜெனரேட் பண்ணுது ஒரு சிஎஸ்ஸை கம்பைல் பண்ண உடனே சரிங்களா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அசம்பிளினா என்னன்ற கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு பிக்னஸ் 1 or 2 இயர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா EXE இது ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அந்த EXEக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த EXE ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் ப்ரோக்ராம்.exe டைப் பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லுது, வெல்கம் டு C# ப்ரோக்ராமிங் இன் C#னு காமிக்குது பாருங்கள் கிளியராக சரிங்களா. வெல்கம் டு C# ப்ரோக்ராமிங் இன் தமிழ். ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ண ப்ரோக்ராமுக்கு. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடு, அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் இந்த லைனை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கிளாஸ் ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இது கேஸ் சென்சிட்டிவ் C#னா கேஸ் சென்சிட்டிவில் மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் லைன். இப்போ நம்ம ஒரு லைன் இருக்கிறதுனால இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வேறு ஏதாச்சும் நம்ம இங்கே எழுதுனோம்னா செகண்ட் லைனை காமிக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் லைனை எழுதுகிறேன். செகண்ட் லைனில் ஒன்று காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவையான என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் லைன் போட்டுட்டேன். பட் இது அங்கே போய் உடனே பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் பண்ணாது. அகைன் திருப்பி கம்பைல் பண்ணணும் அந்த நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் ப்ரோக்ராமை. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோம், திருப்பி கம்பைல் பண்ணோம். கம்பைல் பண்ணாதான் அந்த எக்ஸிஸ்டிங் EXE போய் ஓவர் ரைட் பண்ணிவிடும்.
சரிங்களா? அந்த எக்ஸிஸ்டிங் இருக்கிறத ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் மாற்றிருக்கோம். ஆனால் அது இன்னும் நம்ம அசெம்பிளி ஃபைலை மாற்றல. அசெம்பிளி ஃபைலை மறுபடியும் மாற்றணும். அப்போ கம்பைல் பண்ணுற மாதிரி அகைன் மாற்றிட்டு திருப்பியும் நம்ம ரன் பண்ணி பார்க்குறேன். சாரி, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டாட் இஎக்ஸ்ன்னு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக த வெல்கம் டு சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் இன் தமிழ் செகண்ட் லைன் திஸ் இஸ் செகண்ட்னு கொடுத்துட்டேன். சாரி, செகண்ட் லைன் கொடுக்குறது. ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா இது என்ட்ரி பாயிண்ட் தான்ன்றதுக்கு நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ILDASMன்னு இருக்குது, இன்டர் லாங்குவேஜ் டிஸ்அசம்பிளர்னு அது பேர். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டூல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டூலில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த EXE ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்ட் இருக்கும், அடுத்தது ஒரு மெட்டாடேட்டா இருக்கும். இந்த மெட்டாடேட்டான்றது என்னென்னா இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றது தான் அதோட பொருள். ஸோ பட் இங்கே டாட்லாம் வருது, அது கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராம் அந்த அசம்பிளர் ஜெனரேட் பண்ணியிருக்காது. அதை நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன மெத்தடு, கஸ்டம் மெத்தடு, மெயின் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் மெத்தட்னு சொல்லுது, பப்ளிக்னு சொல்லிடுச்சு, மெயின் மெத்தட் சொல்லுது, இட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் சொல்லுது. ஸோ அகைன் நான் இன்னொரு மெத்தடை க்ரியேட் பண்ணேன்னா அந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கோம், அது என்ட்ரி பாயிண்ட்னு காமிக்காது. ஸோ அதை எப்படி அதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த ப்ரோக்ராம்லேயே. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. இதெல்லாம் பேக் அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக இது நடந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்லது, இது எப்படின்னு பார்க்குறதுக்கு. சரிங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். இதை நான் நிறைய பேர் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதை பற்றி கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப லெஸ்ஸு. பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெத்தடே ஒன்று ஆட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராம்குள்ளே. ஸோ பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் லைன் கொடுக்குறேன் சும்மா நானே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளே கொடுக்குற மெத்தடுக்கு கேஸ் சென்சிட்டிவ் இல்லை, மெயின் மெத்தட் இருந்தால் தான் கேஸ் சென்சிட்டிவ். இங்கே நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம், கேமல் கேஸோ இல்லை பாஸ்கல் கேஸோ எதுனா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் திஸ் பிரிண்ட் லைன் மெத்தட்னு சொல்கிறேன். சரிங்களா? அகைன் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு மெத்தட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தட் நான் ஆட் பண்ணிட்டேன், ஒரு லைன் இருக்குது. அகைன் நான் என்ன பண்ணியிருக்கணும், போய் கம்பைல் பண்ணால் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன நடக்கும், அந்த லைனில் எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அகைன் சாரி இப்போது ஓப்பன் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு இருக்குது, மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே காமிக்குது. சேம் வே பிரிண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை பாருங்கள், மெத்தடு பப்ளிக்னு காமிக்குது, பிரிண்ட் லைன் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருந்திருக்கு, அது உள்ள ஸ்ட்ரிங் டைப்பாக போயிருக்கு. ஆனால் பட் என்ட்ரி பாயிண்ட்டுன்றது இல்லை. சரிங்களா? டாட் மேக்ஸ் டேக்னு இருக்குது. ஸோ இதுதான், இது உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா தாராளமாக நீங்கள் என்ன கேளுங்க. ஸோ ஐ எம் ரெடி டு ஆன்சர் யுவர் டவுட்ஸ். சரிங்களா? இது முழுக்க முழுக்க தமிழில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் நியூ வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன்.